வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த இயர் எண்ட் வந்து நமக்கு முடிய போகுது. அதாவது 31 March 2025 நமக்கு இயர் எண்ட் முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா 1/4/25 இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த டேட்டா இந்த ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவே நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து அப்படியே கண்டினியூ பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 31 March 2025 அப்படின்னா நம்ம 31 March அன்னைக்கு வந்து டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரியில வந்து நம்ம வந்து என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வவுச்சர்ஸ் வந்து நம்ம 1/4 அன்னைக்கு நம்ம பில் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா அதே டேட்டால வந்துட்டு 1/4/25 அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டை மட்டும் மாத்திட்டு என்ட்ரி வந்து நம்ம போட ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது நம்மளால வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வந்து போட முடியாது. ஸோ டேட் cannot be above the current period 31 March 2025 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட டேட்டா. ஸோ இந்த டேட்டாவே நம்ம அப்படியே கரண்ட் இயருக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ட் F2 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பீரியட் வந்து இயர் வந்து பாத்தீங்கன்னா 1/4/24 இருந்து 31 March 2025 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4/25 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 31/3/26 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை வந்து நம்ம என்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணீங்கன்னா 1/4 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால வந்து என்ட்ரி வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வந்து வவுச்சர் நம்பரிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்போம் லாஸ்ட் இயருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கரண்ட் இயருக்கும் வந்து நம்ம செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா SS1/24/25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல செட் பண்ணிருப்போம். ஆனா கரண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 25-26 அந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணிருக்க எல்லா வவுச்சர் டைப்லயும் போயிட்டு நம்ம இந்த நம்பரிங் மெத்தடை வந்து சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண எல்லா வவுச்சர் டைப்புமே நமக்கு வந்துடும். ஸோ நான் இதுல ஆல்ட் F2 கொடுத்துட்டு பீரியடை மட்டும் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கிறேன். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன வவுச்சர் டைப்ல என்ட்ரிஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நான் இந்த மாதிரி வவுச்சர் டைப்பை மட்டும் மாத்திடுறேன். ஸோ மாத்திட்டு அப்படின்னா நான் என்னென்ன வவுச்சர் டைப் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்துடும். இதுலயும் வந்து உங்களுக்கு நிறைய வவுச்சர் டைப் இருக்கும். அதுலயும் பர்டிகுலரா நம்ம யூஸ் பண்ற என்ட்ரி போட்டிருக்க வவுச்சர்ஸ் மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கூட இங்க F12 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ வவுச்சர் டைப் ஹேவிங் என்ட்ரிஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண வவுச்சர் டைப் மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் கான்ட்ரா அந்த மாதிரி நம்ம எல்லா என்ட்ரிஸுமே வந்து போட்டிருக்கோம் வவுச்சர் டைப்ல. ஸோ இந்த ஸ்கிரீன்லேயே இருந்துட்டு இப்போ நான் சேல்ஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப்பை கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறது கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா செட் அண்ட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பரிங் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் April 24 அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட. ஸோ நம்ம இப்போ புதுசா கரண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 1/4/25 அப்படின்னு சொல்லி இதுல வந்து நம்ம நம்பரிங் மாத்திடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் வந்து நமக்கு 1ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம 1 அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். ஸோ இயர்லி அப்படிங்கிறத கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க இங்க மாத்திக்கலாம். ஸோ நான் அதே ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறேன். இன்கேஸ் வேற ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க இங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிற டேட்ல மட்டும் 1/4/25 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25-26 அப்படிங்கிறது வரணும். ஸோ அதனால அந்த மாதிரி கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்து கண்ட்ரோலையும் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நீங்க என்னென்ன வவுச்சர் டைப்ல எல்லாம் வவுச்சர் நம்பரிங் செட் பண்ணிருக்கீங்களோ அதுல எல்லா வவுச்சர் டைப்லயுமே வந்து நீங்க இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல செட் அண்ட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பர்ச்சேஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா 1/4/25 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ ப்ரிஃபிக்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃப்ரம் வந்து 1/4/25 அப்படிங்கறத கொடுத்துறேன். ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ 25-26
ஸோ இந்த மாதிரி நீங்க எந்தெந்த வவுச்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றீங்களோ அதுல எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்க வவுச்சர்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 25 26 வந்துச்சு. வவுச்சர் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சேம் அதே மாதிரி பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ பர்ச்சேஸும் வந்து பாத்தீங்கன்னா 1ல ஸ்டார்ட் ஆகுது, 25 26 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரியே நீங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண டேட்டாவே நெக்ஸ்ட் இயருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் எனபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே டேட்டாலே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.